வெல்கம் டு எபிசோட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காரைக்குழி பணியாரம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மிக்ஸை நல்லா ஆற வச்சுட்டு நம்மளோட பணியார மாவில் இதை சேர்ந்து நல்லா கலக்கிக்கணும். பணியாரத்துக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா வரும். இப்போ பணியாரக்கல்லில் தேவைக்கேற்ப எல்லாத்துலேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பணியார மாவை நம்ம எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பணியாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் பணியார சட்டியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சைடு பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு வேக வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுறோம். ரெண்டு சைடும் பணியாரம் நல்லா வேக வைக்கிறதுக்காக இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா பணியாரம் வெந்துருச்சு 2 சைடுமே. இந்த பணியாரத்தை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.